நம்ம செய்ய போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ட்ரேலையும் இந்த மாதிரி நெல்லிக்காயை ஃபுல்லாக அடுக்கிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேயில் அடுக்கிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வேகட்டோன்னிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா பாருங்கள் விரிஞ்சி வந்திருக்கும். அப்போ தான் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி வீரல் விடலைன்னா நீங்கள் மூடி வைங்க. மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. இது பாருங்கள், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயில் காம்பை மட்டும் எடுத்துருங்க. காம்பு இல்லாமல் தான் போட்டு அரைக்கணும். இப்போ பேன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுக்கட்டும், பொரியட்டும். படப்படன்னு பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு தான் நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை பொரிக்க போகிறோம். பெருங்காயத்தை இதை மாதிரி நல்லா லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா பொரியும். ஒட்டிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி இது பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா அமுக்கி விடும் போது ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா பொரியும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மிளகாய்க்கு எடுத்துருக்கேன். நம்ம பொடி கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 1 கப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குங்க ஃபுல்லாக. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. வெந்தயம் கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா கசப்பாக இருக்கும், கொஞ்சம் நிறைய வாயில் வர கடிப்படும், அதனால தான். இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காவை உதுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து எடுத்த நெல்லிக்காயை இதில் போட்டு ஒரே ஒரு கலருங்க. முதல்ல நல்லா அடியிலேருந்து நல்லா ஃபுல்லாக கிளறி இப்போ நம்ம ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம தேவைக்கேற்ப ஒரு 3 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், உப்பு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா, ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இதை ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.